மராத்தியர்களுடைய ஆட்சியாளர்கள் வந்து நம்ம பார்க்குறோம். இவங்களுக்கெல்லாம் அதிகாரத்தை கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா முதலாம் பாஜிராவ். பாஜிராவ் மஸ்தானியில் ஒருத்தர் காமிப்பாங்க இல்லையா, அந்த பாஜிராவ் தான் அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. மராத்தியர்கள் அப்படிங்கிறவங்க சிவாஜி தலைமையில் வந்து எழுச்சி விடுறாங்க. இவங்களை ஆரம்பிக்கிறதுக்கு யார் தொடக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா எத்தியோப்பியாவிலேருந்து வந்த அடிமையான மாலிக் ஆம்பர் அப்படிங்கிறவர் முகலாயர்கள் அடிக்கிறதுக்காக கொரில்லா போர் பயிற்சி வந்து கொடுத்துருக்காரு. அப்படி தான் இவங்க வந்து உருவாயிருக்காங்க. இந்த சிவாஜியை பார்த்தோம்னா போன்சலே அப்படிங்கிற வம்சத்தை வந்து சேர்ந்தவர் சிவாஜி. ஷாஜி போன்சலே அவங்க அப்பா பேர். இதில் யார் யார் எந்தெந்த பகுதின்னு பாருங்க. குவாலியர், சிந்தியா, குஷி அப்படின்னு ஒரு விஜய் படம் இருக்கு இல்லையா, நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குவாலியர், சிந்தியா. பரோடா கெய்க்வாடு, நம்ம சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாடு பரோட்டா சாப்பிட்டாரு, நம்ம ஊருக்கு வந்தா பரோட்டா தானே சாப்பிடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பூனே பேஷ்வா, பேஷ்வா கண்ட்ரோல தான் பூனே இருக்கு. இதை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் அவங்கவுங்க நீங்க பாத்துக்கோங்கிறாரு. இந்தூர் ஹோல்கர், ஹோல்கர்னா ஒரு கேம்னு ஞாபகம் வச்சுட்டு இண்டோர் கேம், ஹோல்கர் இண்டோர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாக்பூர் போன்சலே, நாய் போனை கவிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். தேங்க்யூ.